சமீப காலங்களாக மூவிஸ் பார்க்குறத விட வெப் சீரிஸ் பார்க்குறவங்களுடைய கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெப் சீரிஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, தேட்டருக்கு போக வேண்டியதில்லை, பாப்கார்னுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை, பார்க்கிங் செலவு பண்ண வேண்டியதில்லை, இதுக்காக டைம் மெனக்கெட்டு உட்கார வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் ரிலாக்ஸாக ஹாயாக எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ஓட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதோட பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்குது, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னும் போது எல்லாருமே வெப் சீரிஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் நாங்களுமே நிறைய வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போது ஒரு வேளை வந்து நிறைய பேருக்கு ஏகப்பட்ட வெப் சீரிஸ் இருக்குது, எதையா பார்க்குறது எதை விடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சில வெப் சீரிஸை நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். இப்போ நம்ம முதல்ல ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆல்வேஸ் மலையாளம் தான். அதில் இப்போ ரீசெண்டாக கம்மட்டம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம். சுதேவ் நாயர் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். கம்மட்டம் அது வந்து என்னன்னா, கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மொத்தம் 6 அத்தியாயங்கள் இருக்குது. கதைக்கரு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம்மட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நடு ராத்திரியில் வந்து ஒருத்தர் ஸ்கூட்டியில் போகிறாரு, அவரை யாரோ ஒருத்தவர் இடிச்சிடுறாரு. யார் இடிக்கிறா, எதுக்காக இடிக்கிறா, என்ன ஏதுங்கிறது தெரியல. இடித்ததுக்கப்புறம் அங்கே வர போலீஸ் வந்து ஆய்வு மேற்கொள்கிறாரு. அப்போ அங்கே அவர் ஆய்வு மேற்கொள்ளும்போது இது வந்து மர்டர் தான், ஏன்னா அடித்த உடனே ஹெல்மெட் அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காது, அடித்த உடனே இதாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இவர் அடிப்பட்டவர் வீட்டில் கேட்கும்போது ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய பெண்ணுடைய செல்ஃபோன் காணாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் அவருடைய பையன் வந்து துபாயிலேருந்து இங்கே வராரு, இங்கே யூகேலேருந்து இங்கே வராரு, வந்து இந்த பிரச்சனைகள் என்ன ஏது அப்படிங்கிறதுக்காக அங்கே வராரு. இதை இன்வெஸ்டிகேஷனாக வந்து இவருக்கு பிடியே கொடுக்க மாட்டேங்குது. ஸோ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நூல் பிடிச்சி அவருக்கும் அப்புறம் பக்கத்து வீட்டு நண்பருக்கு என்ன பழக்க வழக்கம், அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து செயின் டிராவல் பண்ணிட்டு போயிருக்கான். அந்த செயினை யார் கொள்ளையடிச்சா, எதுக்கு கொள்ளையடிச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து இந்த கதையை நகர்த்துறாங்க. இது நகர்த்தி கொண்டு போயிட்டு 6 அத்தியாயத்தில் நமக்கு முடியும் போது ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் வந்து நம்ம கண்மடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த ஸ்கேம் எப்படின்னா, பேங்க்கில் ஃபேக் லோன் எடுக்கிறதுக்கு பேங்க்கில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி அந்த ஃபேக் லோனை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை ஒருத்தன் திருந்தி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இதில் கமிஷன் பர்சன்டேஜ் எப்படி பிரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னும் போது ஒரு முழுமையாக நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லும்போது நல்லா இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆல்வேஸ் மலையாளம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி என்னன்னா, இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக போய் பார்க்க அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிபட ஆரம்பிச்சு. ஓஹோ, பேங்க்ல இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்குதா. இப்போது அந்த பேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்ல வந்து என்னன்னா, இன்னமுமே வந்து இந்த கிராம வங்கின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சின்ன கிளை வங்கிகள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்லாம் இருக்காது. ஒரு சாதாரண மேனுவலாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஊர்களில் அங்கே நீங்கள் போகும்போது அப்படின்னா ரொம்ப டிஜிட்டலாக இருக்காது. கேஷுவலாக அந்த கேஷ் எடுக்கிறது, வித்ட்ரா பண்ணுறது, அடகு வைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் இருக்குது. அப்படின்னும் போது அங்கே வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கேம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய திகைப்பான ஒரு விஷயம். இந்த படம் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுமையாகப்பட்டுச்சு. அந்த புதுமைய விஷயங்களையும் தாண்டி இந்த ஆக்டரோடைய நடிப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம தமிழ் நடிகர் சாய்குமார் மாதிரி ஒரு முறப்பாகவே இருக்காரு. ஆள் போறாரு, கண்டுபிடிக்கிறாரு, ஆனால் கதையை தாண்டி அவர் வெறும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா மலையாளத்தில் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஜி5ல தான் இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு கம்மட்டம் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி வெப் சீரிஸ்ன்னும் போது 40 நிமிஷம் இருக்குமா, 50 நிமிஷம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு டைம் ஸ்லாட்டில் லாட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு படம் எடுக்கிற அந்த கண்டென்ட்டை தான் வந்து வெப் சீரிஸாக மாற்றிருக்காங்க. ஸோ தட் என்னன்னா, ஒரு எபிசோடு வந்து 25 நிமிஷம் போகும், இன்னொரு எபிசோடு 18 நிமிஷம் போகும், இன்னொரு எபிசோடு 15 நிமிஷம் போகும், ஒரு எபிசோடு வெறும் 10 நிமிஷம்லாம் போகும். ஸோ தட் என்னன்னா, ஒரு 1.5-2 மணி நேரத்திலே நீங்கள் ஒட்டுமொத்த எபிசோடுமே பார்த்து முடிச்சிடலாம். சில இடங்களில் ஸ்கிப் பண்ணி ஓட்ட வேண்டிய விஷயங்களையும் ஓட்டி பார்க்கலாம். ஆனால் இது சொல்கிற சில டீட்டெயில் பார்க்குறதுக்காக நீங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும். ஏன்னா இதில் நிறைய அதிர்ச்சி தகவல்கள்லாம் வரும், அடுத்தடுத்து நிறைய கொலைகள்லாம் நடக்கும். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி பூதகாரமாக ஆகுது அப்படிங்கிற அந்த ரிவியலைசன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் கம்மட்டம் ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். கொஞ்சம் பொறுமையாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். பாருங்கள், உண்மையிலே ஒரு திருப்திகரமான ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.